வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு பாயசம் வெரைட்டி. சக்கரவள்ளி கிழங்கு வச்சு எப்படி வீட்டில் பாயாசம் செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம், இல்லைனா ஸ்வீட் பொட்டேட்டோ பாயாசம் கூட இது சொல்லலாம். ஸோ வாங்க சேர்த்துக்கு தேவையான பொருளை செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு கிரேட்டரில் போட்டு கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்ததாக வந்து ஒரு கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்குங்க. நெய் வந்து நல்லா கொஞ்சம் சூடாக இருந்தோம். அதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நட்ஸு சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த நட்ஸ் விருப்பமோ அது சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மிக்சடாக கூட நட்ஸை எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே பிஸ்தா, பாதாம், முந்திரி எல்லாமே கலந்த மாதிரி மிக்சட் நட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இல்லைன்னா உங்களுக்கு எது விருப்பமோ அது வந்து நீங்கள் தனியாக அது மட்டும் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா அந்த நெய்யில் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா ஒரு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம நெய்யில். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃப்ரை பண்ண நட்ஸை எல்லாம் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக வந்து நம்ம எடுத்து திருகி வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்கை வந்து அதே கடாயில் இந்த மீதி உள்ள நெய்யில் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். நம்ம அது சக்கரவள்ளி கிழங்கு வதங்க வந்து நல்லா அந்த நெய்யெல்லாம் அப்சார்ப் பண்ணிவிடும். பாருங்கள், நல்லா நெய்யெல்லாம் அப்சார்ப் ஆகிடுச்சு. ஸோ நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வந்து நல்லா வதங்கிருச்சு நெய்யில். அடுத்ததாக வந்து இதில் வந்து நம்ம 2 கப் அளவுக்கு வந்து பால் சேர்த்துக்கணும். ஸோ இது வந்து ஏற்கனவே காசி ஆற வச்சுருக்க பால் வந்து நான் 2 கப் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சக்கரவள்ளி கிழங்கு வந்து நல்லா அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ளேம் வந்து லோ பண்ணிவிடுங்க. சிம் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா வந்து பால் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து சக்கரவள்ளி கிழங்கோடு சேர்ந்து நல்லா வெந்து திக்காக ஆகணும். அது கொஞ்சம் சுண்டி வரணும். அது வரைக்கும் வந்து நம்ம வந்து அதை சிம்லேயே வச்சு வேக விட்டுடலாம். அடிக்கடி வந்து அதை கிண்டியும் விடுங்க மறக்காமல். ஸோ இது மாதிரி வந்து அடிக்கடி வந்து அதை பாலை வந்து நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 15 நிமிஷம் அந்த மாதிரி சுமாராக வந்து நல்லா வந்து சிம்லேயே வச்சு அதை நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் வந்து நம்ம பால் வந்து கொஞ்சம் சுண்டி வரும். இப்போ பாருங்கள், பாலும் வந்து கொஞ்சம் நல்லா சுண்டிருச்சு, திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இதுக்கு இனிப்புக்கு வந்து நம்ம 1/4 கப் அளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரையை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் வந்து ஒயிட் சுகர், அதாவது வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். பட் நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. இப்போ பாருங்கள், நாட்டு சர்க்கரை சேர்த்தோன்னே கலரும் வந்து நம்மளுக்கு சூப்பராக கோல்டன் கலர் வந்துருச்சு. பார்க்குறதுக்கே நல்லா அருமையாக இருக்குது. இப்போ அடுத்ததாக இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இது வந்து நம்ம பரிமாறிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான ஆரோக்கியமான சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம் இல்லைனா ஸ்வீட் பொட்டேட்டோ பாயாசம் ரெடி ஆகிடுச்சு குயிக்காக வீட்டில். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலில் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட புது வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனடி நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.